ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் vlogage ஆஃப் சுபா. ஸோ எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிற மாரி எனக்கு தோணுது. எஸ், நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் வீடியோ எடுத்து. எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவில் நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து சுபஸ்ரீ. நான் இப்போதைக்கு வந்து யூடியூப்பை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்தீங்கன்னா, நான் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோன்னா நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனோடய பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோனா, ஆக்சுவலி வந்து நான் லாஸ்ட் மந்த் வந்து என்னுடைய ஜூன் ஃபேவரட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருந்தேன். அதில் நல்ல எனக்கு வியூ போயிருந்தது. ஸோ இந்த வாட்டியும் வந்து நான் என்னென்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஓகேவா? இது வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது கம்பல்சரி வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்டர் 500 பட்ஜெட்டில் தான் இருக்கக்கூடியது ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ இது வந்து சிம்பிளாகவும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கல்ச்சர்ஸ் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்கூலில் வந்து ஏதாவது காம்படிஷன்ஸ் அந்தமாரி வந்தாலுமே கொஞ்சம் நம்ம வந்து எத்னிக்காக ஒரு எலகண்ட்டாக நம்ம போனோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான வீடியோவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டியூட்டோரியல்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எப்படின்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் பிகினர் ஃப்ரெண்ட்லியும் நான் சொல்வேன். அண்டர் 500 கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னுடைய பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்டில் தான் நான் வந்து என்னென்ன இப்போது நான் ஐட்டம்ஸ் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேனோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்ரா மிராக்கலோடையது லைட் மாய்ஸ்சரைசரு பாண்ட்ஸு. இது பாண்ட்ஸில் எனக்கு எல்லாமே ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஸோ இது போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுவும் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரப்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸுமே நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் நான் லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். அது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு என்னோடய ஸ்கின்னுக்கு. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்க மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸை அப்ளை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சிம்பிளாக வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் போட்டு லைனர் போட்டுப்போம். அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னுடைய நான் யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்ட்டே. அவ்வளோ பெருசாலாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். லிப்ஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா லிப் க்ளாஸ் தான், அவ்வளோதான். அதுவே வந்து எலகண்ட்டாக இருக்கும். நம்ம போயிட்டு வரத்துக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு எதுக்கு நம்ம எப்படியோ ஒரு மினிக்கிங் போகணுன்றதான் நான் நினைப்பேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே 1.5 hours ஆகும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அதுலேயே எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும். அங்கே போனாலும் அங்கே வந்து சம்டைம்ஸ் பவர் கட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து நம்மளுக்கு சம்மர் டைம்லலாம் ஸ்டேவே இருக்காது எனக்குலாம். இப்போ வந்து நான் என்னுடைய ஃபேவரட் லிப் பாமு எல்லா வீடியோலையும் மினி ஷார்ட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து ஹிமாலயாவுடையது லிப் பாமு. இது போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு லிப் லைனர் போட்டு நம்ம வந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக லிப் பாம் போட்டே ஆகணும். இது வந்து கம்பல்சரி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு போடும்போது நடுவில் வந்து கிராக்ஸ் விழாமல் இருக்கும். கிராக்ஸ்லாம் விழுந்த மாரி தெரியாது, ஈவனாக அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஏடிஎஸோடைய ஐப்ரோ பென்சில் தான். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படியே மேனேஜ் பண்ணி நான் கேமராலே பார்த்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஜூன் மந்தோடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போது நான் ஒரு மேக்கப் டியூட்டோரியலோடைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து மேக்கப்போடைய டியூட்டோரியல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நான் வந்து அதிகமாக இருக்க ஹேரில் வந்து பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்க இடத்துல வந்து ப்ரௌன் பென்சில் வச்சு ஃபில் பண்ணி நல்லா இதை வச்சு கோம் பண்ணிங்கன்னா டிஃபைண்டாக தெரியும்.
எப்பவுமே நான் சொல்கிறது, நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஐப்ரோ தான் ரொம்பவே முக்கியம். ஐப்ரோ வந்து நம்ம ட்ரிம் பண்ணி நல்லா டிஃபைன்டாக வந்து அதை கோம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாக நல்ல ஒரு லுக் இருக்கும். ஐப்ரோ பண்ணாலே நல்ல ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அழகு கூடும்னு சொல்லுவாங்க. அந்தமாரி கண்டிப்பாக அழகு இருக்குது ஸோ அவ்வளோதான். நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜூடியோவில் டாஃபி 6 என்னுடைய ஷேடு. ஸோ நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்தமாரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப மினிமலாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ நான் கையில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். கையிலே நான் பாருங்கள், ஸ்டிக் வந்து நல்லாவே இருக்கும். இது ஜூடியோவில் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்காது. நம்ம ஸ்வெட்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓடி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா இது அந்த டஸ்ட்டை மட்டும் இது பண்ணிவிட்டு நம்ம இப்படி டேப் பண்ணிக்கலாம், போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் லைனர் தான் போட்டுக்க போகிறேன். லைனர் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜெல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜெல்லு எனக்கு பிடிக்காது அப்படின்னா மஸ்காரா வச்சே போட்டுக்கலாம். அதுவே அழகாக சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக மட்டும் லைனர் போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த நம்மளுக்கு லேஷ் உள் லேஷ் ஓப்பன் லேஷ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு இதுவாகவே நான் போட்டுக்கிறேன். அதுக்கு கூடவே நான் போட்டுக்கிறேன். அப்படியே ரொம்ப தின்னாக போட்டு 50% ஐலைனர் பிடிக்குதுன்னா 50% வந்து காஜலும் பிடிக்கும். ஸோ காஜல் பிடிக்காது எனக்கு. பிடிக்காத பர்சன் தான் நான். காஜல் எனக்கு போடணுன்னு ஆசை. பட் எனக்கு வந்து என்ன காஜல் ட்ரை பண்ணாலும் ஸ்மர்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏதாவது நல்லா ஸ்மர்ஜ் ஆகாத காஜலாக பார்த்து வாங்கி வைக்கிறேன். நான் உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுப்பேன் கண்டிப்பாக. லேஷ் மேலே நல்லா அப்ளை இருக்கு. ஸோ அந்த ஸ்கூபி வச்சு நல்லா டிஃபைன்டாக பண்ணிவிட்டால் சூப்பராக அதுவே மஸ்காரா போட்ட ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு மினி ஷார்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், மினி வ்ளாக்லேயே நான் சொல்லியிருக்கேன். அம்மா என்னுடைய கெட் ரெடி வித் மீ பர்த்டேக்குலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், போட்டாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஷோடைய ஷேட் எடுத்து அவுட்டருக்கு லைனர் யூஸ் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்து ஈஸி பையில் நான் வந்து இந்த ஆல் டே மேட்டு லிப் க்ரையானு ப்ரௌன் ட்ரஃபிள் இந்த ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் ப்ரௌன் ட்ரஃபில் வந்து இன்சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப நியூடாக இருக்கும் இந்த ஷேடு. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டு வச்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்வேன். ரெண்டுமே நான் சொல்வேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் டியூட்டோரியலாக நீங்கள் இதை எடுத்துக்கோ. கண்டிப்பாக வந்து ஸ்கூல் போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்கு இவ்வளோ இதுவும் தேவையில்லை. சம்டைம்ஸ் ஏதாவது கல்ச்சுரல்ஸ் ஆனுவல் டே அந்தமாரி இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். காலேஜ் போகிறவங்க இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பரான ஒரு மேக்கப் டியூட்டோரியல் நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இதை கீப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டே இருக்கும். ஏசிலே இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸ்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த லுக் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் பொட்டு எடுத்துறேன். பொட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும்.
ஓகே, see you in another video. இதுதான் என்னுடைய மேக்கப் டியூட்டோரியல். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா வந்து இந்த வீடியோவ பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து அடுத்து என்ன வீடியோன்னு வேணுன்றது கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் யாருக்குன்னா இது வந்து ரிலேட் ஆகணும், இத பத்தி தெரியணும்னா ஷேரும் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் நம்ம கூட கெட் டுகெதர் ஃபேமிலியா வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனல்ல. இன்னும் உங்களுக்கு ஃப்யூச்சர்ல என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கூட நான் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்தீங்கன்னா, நான் எப்பலாம் உங்களுக்கு வீடியோ போடுறேனோ, நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம என்ன பார்க்கலாம். ஸோ see you in another video. டாடா பாய். இந்த மேக்கப் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, see you in another video. பாய்.